ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம லைஃப் அப்டேட் சீரீஸோடைய டே 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதும் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு என்னுடைய ஒர்க் அவுட்டை நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டாண்டர்ட் ஸ்குவாட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா வைட் ஸ்குவாட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேரோ ஸ்குவாட்ஸ் பண்ணேன். இன் அவுட் ஸ்குவாட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிப் டோ ஸ்குவாட்ஸ் கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசனர் ஸ்குவாட்ஸ் கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பிங் ஸ்குவாட்ஸ் கொஞ்ச நேரம் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் பண்ணுற மாதிரி 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டேன் கைஸ். தண்ணியை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ஃப்ரெஞ்ச் கிளாஸ் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொரியன் கிளாஸ் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் கிளாஸ் கொஞ்ச நேரம் பார்த்தேன். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏதோ ஒரு மாற்றம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். அந்த பாட்டு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளார வயிறில் கொஞ்சம் ஓவராக சத்தம் போட்டுருச்சு. ஸோ வழக்கம் போல் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு கைஸ். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து டேப்லெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த படம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு ஆரஞ்சை ப்ரெட்டை ஜெப்டோவில் ஆர்டர் போட்டுட்டு ஆரஞ்சு மட்டும் ஒன்று சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன் கைஸ். செம்மையான தூக்கம். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறமா ஒரு ப்ரெட்டும் கொஞ்சம் ஹனியும் போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வரட்டி ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பாடி ஓகே நார்மலாகிடுச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கீபோர்டு வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி பங்கை போட்டேன் கைஸ். ஆஃபீஸ்க்கு போகலை. அதனால் எங்கள் மேனேஜரு டேய் நீ மெடிக்கல் பில்லு கொண்டு வந்தால் தாண்டா ஒன்று ஆஃபீஸ்க்குள்ளார விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம போன வாரம் நம்ம பல் டாக்டர்கிட்ட போன அதே இடத்துல போய் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நைட்டு தோசை ஒன்று போட்டிருந்தாங்க. தோசையை சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பை.